அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்றாரு ஹார்மோஸ் நீரிணை முழுக்க அமெரிக்காவுடைய கட்டுப்பாடுல இருக்குன்னு. போருக்கு முன்னாடி இந்த ஹார்மோஸ் எப்படி திறந்திருந்துச்சோ அது மாதிரி முழுக்க திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய அனுமதி இல்லாம ஒரு கப்பல் கூட ஹார்மோஸ கடக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர்ல யார் சொல்றது உண்மை? ஒருவேளை இவங்க ரெண்டு பேர் சொல்றதையும் உண்மை இல்லாம இருக்குதா? இந்த ஆகஸ்ட் மாசம் இந்த ஹார்மோஸ் நீரிணையை கடந்த கப்பல்களுடைய தரவுகள் சொல்வது என்ன? கப்பல்கள் உண்மையிலேயே யாருடைய மிரட்டலுக்கு அஞ்சுகிறது? இதையெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்மளுடைய டிகோட் ஷோல நம்ம விரிவா பார்க்க போறோம். வெல்கம் டு டிகோட் வித் விகடன். நான் உங்கள் பிரேம். உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கிராண்ட் ஓபனிங். ஹார்மோஸ் நீரிணை இந்த பேரு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தான். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தொடங்கியதுக்கு பிறகு இந்த ஹார்மோஸினுடைய செயல்பாடை முழுமையாக முடக்கியது ஈரான். அதனால உலகம் முழுக்க ஒரு எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்பட்டது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஏற்கனவே நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கடற்படை முற்றுகை அப்படிங்கிறது தொடரும். கூடுதலாக ஒரு பொருளாதார தடையும் ஈரானுக்கு எதிராக அறிவிச்சிருக்காரு. நேத்து நம்மளுடைய டிகோட் ஷோல அந்த பொருளாதார தடை எத்தகையானது, ஈரான் அதை எப்படியெல்லாம் டேக்கிள் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி விரிவா பேசியிருந்தோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் அப்படிங்கிறது இந்த ஹார்மோஸ் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான். ஒரு பக்கம் அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா, ஹார்மோஸ் எங்களுடைய கட்டுப்பாட்டுல பாதுகாப்பா இருக்குது, எங்களுடைய பாதுகாப்பின் உதவியோட கப்பல்கள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அமெரிக்கா பதிவு பண்றாங்க. ஆனா ஈரான் இதை முழுமையா மறுக்கிறாங்க. எங்களுடைய அனுமதி இல்லாம ஒரு கப்பலுமே அங்க பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஈரானுடைய ஆதரவு பெற்ற சில கப்பல்கள் அங்க பயணம் மேற்கொள்வதை பார்க்க முடியுது. அதை அமெரிக்காவினுடைய கடற்படை தாக்குதல் நடத்தி அந்த பயணத்துல சில பாதிப்புகள் ஏற்படுத்துறதையும் பார்க்க முடியுது. ஈரானுமே இந்த விஷயத்த பண்றாங்க. அமெரிக்காவுக்கு ஆதரவாக சில கப்பல்கள் அமெரிக்காவுடைய பாதுகாப்போட சில கப்பல்கள் பயணங்களை மேற்கொள்ளும் போது ஈரான் சில ஏவுகணை தாக்குதல் மூலமாகவோ இல்ல சில ட்ரோனுடைய தாக்குதல்கள் மூலமாகவோ அங்க ஒரு கயாசை ஏற்படுத்துறாங்க. சோ இதன் மூலமா அங்க ஒரு கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது பெரிய சிக்கலை சந்தித்திருக்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. போர் பதட்டங்களுக்கெல்லாம் முன்னாடி, அதாவது ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு முன்னாடி ஹார்மோஸ்ல பயணம் செய்த கப்பல்கள் பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய ஒரு பொதுவான வழித்தடத்தை அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. தனித்தனியா ஈரானுக்கு ஒரு வழித்தடம், ஓமனுக்கு ஒரு வழித்தடம் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்லாம இதனுடைய மைய பகுதியில தான் இந்த பயணம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா டிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிராபிக் செப்பரேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வழிமுறைஞ்சு தான் அவங்க இந்த பயணத்தை அவங்க மேற்கொள்வாங்க. இது இல்லாம சில துறைமுக அழைப்புகள் அப்படி இல்லாம இருந்தா சில பாதுகாப்பு காரணங்களுக்காக மட்டும்தான் கொஞ்சம் ஈரானை ஒட்டியோ இல்லாட்டி ஓமனை ஒட்டியோ இந்த கப்பல்கள்லாம் பயணம் மேற்கொண்டிருப்பாங்க. மற்றபடி அவங்க பொதுவாக போறதுங்கிறது அந்த மைய பகுதியில் இருக்கக்கூடிய வழித்தடத்துல தான். ஆனால் பிப்ரவரி 28க்கு பிறகு, அதாவது இந்த போர் தொடங்கியதுக்கு பிறகு ஒரு 2 புதிய வழித்தடங்கள் உருவானதை நம்மளால பார்க்க முடியுது. ஒன்னு ஈரானிய வழித்தடம், இன்னொன்னு ஓமன் வழித்தடம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஈரானுடைய லாராக் மற்றும் கியூஷம் தீவுகளுக்கு ஒட்டி போகக்கூடிய ஒரு வழித்தடம் அப்படிங்கிறது ஈரானுடைய வழித்தடமா இருக்கு. வடக்கு பகுதியில இது இருக்குது. ஈரான் இந்த வழித்தடத்தை பயன்படுத்துங்க, இதுதான் சேஃப் ஆனது அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. மறுபக்கம் ஓமன் சொல்லக்கூடிய விஷயம், ஓமன்னா ஓமன் கிடையாது, ஓமனுடைய நட்பு நாடான அமெரிக்கா. அமெரிக்கா தன்னுடைய கடற்படையில் இருக்கக்கூடிய கப்பல்களை அங்க மையமிட்டு நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு தரோம், ஓமனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தெற்கு வழித்தடத்தை பயன்படுத்துங்க அப்படிங்கிறது அமெரிக்கா சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஹார்மோஸ் நீரிணை அப்படிங்கிறது நீங்க புகைப்படங்கள்ல வீடியோக்கள்ல பார்த்திருப்பீங்க. இந்த வார் தொடங்கினதுக்கு அப்புறமா ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த புகைப்படம் அப்படிங்கிறது பகிரப்பட்டுட்டே இருக்கும். ஒரு ஒரு அகண்ட வெளியிலிருந்து தொடங்கி குறிப்பா இந்த ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையில வரும்போது ரொம்ப குறுகிய ஒரு இடமா அது மாறுது. அளவா வச்சு பாக்குறப்போ பாத்தீங்கன்னா ஒரு 33 கிலோமீட்டர் இந்த குறுகிய நேரோ கேப் அப்படிங்கிறது 33 கிலோமீட்டர் கேப்ல இருக்குது. இதுல ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஈரானிய வழித்தடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழியா டிராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ஈரான். இன்னொரு பக்கம் ஓமனை ஒட்டி இருக்கக்கூடிய வழித்தடத்துல பயணம் செய்யுங்க அப்படின்னு சொல்றது அமெரிக்கா. இது இல்லாம ஏற்கனவே இருந்த அந்த சென்டர், 2 நாட்டுக்கும் இல்லாத ஒரு பொதுவான வழித்தடம் இருக்கு இல்லையா, அதுவுமே இன்னமும் இருக்கு. சோ மொத்தத்துல இப்ப ஹார்மோஸ்ல இருக்கிறதுங்கிறது ஒரு வழித்தடம் இல்ல, 3 வழித்தடம். ஓமன் வழித்தடம், மத்திய வழித்தடம், இன்னொன்னு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈரானிய வழித்தடம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஹார்மோஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஹார்மோஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப அங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்துல ஒரு 2 முக்கியமான வழித்தடம் சொன்னோம் இல்லையா, ஒன்னு ஈரானுடைய வழித்தடம், இன்னொன்னு ஓமனுடைய வழித்தடம். இந்த 2 வழித்தடத்துல எந்த வழித்தடத்தை அதிகமான கப்பல்கள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது யார் கட்டுப்பாடுல இருக்கு அப்படிங்கறத நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். சோ இந்த தரவுகள்லாம் நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல்சார் நுண்ணறிவு அமைப்பா இருக்கக்கூடிய கெப்லர் கிட்ட இந்த ஷிப்பிங் டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. நம்ம அவங்கள்ட்ட இருந்து தான் இந்த டேட்டாவுகளை நம்ம எடுத்து பார்க்கிறோம். சரி,
முதல்ல இந்த ஆகஸ்ட் மாதத்துல நடந்த கப்பல் போக்குவரத்து தொடர்பான டேட்டாக்கள் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, போருக்கு முன்னாடி இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி பகுதியில எந்த மாதிரியான போக்குவரத்து இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ரீ அட்டாக் டிராஃபிக் டேட்டா வச்சு பார்க்கிறப்போ, இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் முன்னாடி கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹார்மோஸ்ல நாள் ஒன்றுக்கு 120லிருந்து 140 கப்பல்கள் பயணம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தரவுகள் நமக்கு கிடைக்குது. அதுல தினமும் 14லிருந்து 20 கப்பல்கள் வந்துட்டு கச்சா எண்ணெய், பெட்ரோலிய பொருட்கள், எல்பிஜி, எல்என்ஜி எல்லாம் சொல்லக்கூடிய அந்த எரிசக்தி சார்ந்த பொருட்களுடைய டிராஃபிக் அப்படிங்கிறது இருந்திருக்குது. ஒரு நாளைக்கு 15லிருந்து 20 மில்லியன் பீப்பா எண்ணெய்கள் வந்துகிட்டு உலகத்துக்கு சப்ளை பண்ணிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது இல்லாத மத்த கப்பல்கள் அப்படிங்கிறது மீதமுள்ள கப்பல்களா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு கூட நாம ஒப்பிட போறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாசத்துல இருக்கக்கூடிய டிராஃபிக்க தான் ஷிப் டிராஃபிக்க தான் ஹார்மோஸ்ல நம்ம வந்து ஒப்பிட போறோம். ஸோ அதனால ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 20 நாளுக்கு ஹார்மோஸ்ல போருக்கு முன்னாடி டிராஃபிக் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 ஒரு நாளைக்கு 120லிருந்து 140 கப்பல். சரி, குறைந்தபட்சமான அளவான 120 வைப்போம். 120 கப்பல்கள் ஒரு நாளைக்கு போச்சுன்னா, 20 நாள்ல எவ்வளவு போயிருக்கும் நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. கச்சா எண்ணெய்கள் உள்ளிட்ட அந்த எரிசக்தி சார்ந்த பயணங்கள் அப்படிங்கிறது மட்டுமே ஒரு நாளைக்கு 14லிருந்து 20 கப்பல்கள் போயிருக்கு. அதையும் 20 நாளுக்கு கால்குலேட் பண்ணி பாருங்க. எவ்வளவு கப்பல்கள் அந்த இடத்துல பயணம் செஞ்சிருக்கும் அப்படிங்கிறது. இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா, உலகத்தினுடைய ஒட்டுமொத்த கச்சா எண்ணெயினுடைய தேவை இருக்கு இல்லையா? அதுல 5ல் 1 பகுதியை பூர்த்தி செய்வது இந்த நீரிணை வழியாக நடக்கக்கூடிய வர்த்தகங்கள் மூலமாகத்தான். சரி, கெப்லருடைய டேட்டா படி இப்ப இந்த ஆகஸ்ட்ல கப்பல்கள் எந்த வழித்தடத்தை பயன்படுத்தி இருக்காங்க, எவ்வளவு கப்பல்கள் பயணம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். கெப்லருடைய டேட்டா படி ஆகஸ்ட் 1ல இருந்து ஆகஸ்ட் 19 வரைக்கும் மொத்தம் இந்த வழித்தடத்துல 236 கப்பல்கள் பயணம் செஞ்சிருக்காங்க. சோ இதுல நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 120லிருந்து 140 கப்பல்கள் பயணம் செய்த இடத்துல இப்போ 20 நாள்ல 236 கப்பல்கள் தான் பயணம் செஞ்சிருக்காங்க. சோ இந்த கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆரம்பத்துல இருந்தே ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னது? ஹார்மோஸ் நீரிணை முன்னாடி மாதிரி ரொம்ப இயல்பா இருக்கு. அமெரிக்காவுடைய பாதுகாப்போட ரொம்ப கிளீனா இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? அது முற்றிலும் பொய் அப்படிங்கிறது இந்த டேட்டா மூலமா தெரிஞ்சிருச்சு. பழைய தரவுகள் படி பார்க்கிறப்போ ஹார்மோஸ் நார்மலா ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னா 2000லிருந்து 3000 கப்பல்கள் வந்து இந்த 20 நாள்ல டிராவல் ஆயிருக்கணும். ஆனா வந்து பார்க்கிறப்போ வெறும் 236 கப்பல் தான் பயணம் ஆயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த 236 கப்பல்ல எத்தனை கப்பல்கள் வந்து ஈரானுடைய வழித்தடத்தை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை கப்பல்கள் வந்து ஓமனுடைய வழித்தடத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தமான 236 கப்பல்ல 83 கப்பல்கள் வெளிப்படையாக ஈரானுடைய வழித்தடத்தை அவங்க பயன்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது ஒட்டுமொத்த கப்பலுடைய அளவுல 35% எண்ணிக்கை வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஈரானுடைய வழித்தடத்தை பயன்படுத்தி போனதாக தரவுகள் சொல்லுது. இன்னொரு முக்கியமான விஷயம், வெறும் 3 கப்பல்கள் மட்டும் தான் அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற ஓமன் வழித்தடத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது 83 கப்பல்கள் ஈரான் வழித்தடம், வெறும் 3 கப்பல்கள் மட்டும் தான் ஓமனுடைய வழித்தடம். அதாவது அமெரிக்கா சொல்லக்கூடிய வழித்தடம். சரி, மீதமுள்ள கப்பல்கள் மொத்தம் 236 சொன்னீங்க. 83 பிளஸ் 3 தானே ஆகுது அப்படின்னா, இன்னும் ஒரு 2 கப்பல்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த 2 வழித்தடமும் இல்லாம பொதுவான ஒரு வழித்தடம் சொன்னேன் இல்லையா? போருக்கு முந்தைய முக்கியமான வழித்தடம். அந்த வழித்தடத்தை பயன்படுத்தி 2 கப்பல்கள் பயணம் செய்திருக்கிறத பார்க்க முடியுது. சரி, இது இல்லாம 148 கப்பல்கள் இருக்கு. அதாவது 60%க்கும் மேலான கப்பல் இருக்கு இல்லையா? இந்த 148 கப்பல்களும் தன்னுடைய டேட்டாவ மறைச்சு, தன்னுடைய ஐடென்டிட்டிய மறைச்சு இந்த ஹார்மோஸ் நீரிணைய கடந்திருக்காங்க. அதாவது டார்க் ஃப்ளீட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து முந்தின டிகோட் ஷோலயுமே இந்த டார்க் ஃப்ளீட் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். அவங்களுடைய ஏஏஎஸ், அதாவது ஆட்டோமேட்டிக் இண்டிகேஷன் சிஸ்டத்த ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க இந்த ஹார்மோஸ் நீரிணைய கடக்குறாங்க. அதாவது இது கிட்டத்தட்ட ஒரு சட்டவிரோதமான பயணங்களுக்காக ஜெனரலா பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு நாட்டுக்கு எதிராக பிற நாடுகள் வந்துகிட்டு பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க, அங்க வந்து வணிகத்த தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க இந்த மாரி கப்பல்ல இருக்கக்கூடிய டிராக்கிங் சிஸ்டம் மொத்தத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு அவங்களுடைய பயணத்த மேற்கொள்வாங்க. சரி, டிராக்கிங் சிஸ்டத்த ஆஃப் பண்ணிட்டாங்களே, அப்போ வந்து கெப்லருக்கு மட்டும் எப்படி இந்த கப்பல்கள் பயணம் செஞ்ச விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த ஹார்மோஸ் உடைய பகுதிக்கு வர்றது வரைக்கும் அவங்களுடைய சிஸ்டம் அப்படிங்கிறது ஆன்ல தான் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஏஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக் இண்டிகேஷன் சிஸ்டத்த அவங்க ஆஃப் பண்ணிடுறாங்க. அதனால அவங்க எந்த வழித்தடத்தை பயன்படுத்தி ஹார்மோஸ கடக்குறாங்க அப்படிங்கிறது பதிவுல இருக்காது. அதுக்கப்புறமா இந்த ஹார்மோஸ கடந்ததுக்கு அப்புறமா, அதாவது ஆபத்தான பகுதியை கடந்ததுக்கு அப்புறமா மீண்டும் இந்த டிராக்கிங்க அவங்க ஆன் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கிறப்போ ஒரு கப்பல் இங்க வந்திருக்கு. டேட்டா மறுபடியும் சென்ட்ரல் ஆஃப் ஆகுது. மறுபடியும் இங்க ஆன் ஆகுது. ஸோ இத வச்சு இந்த கப்பல் இந்த பகுதியை கடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு உள்ளால முடிவுக்கு கெப்லர் வராங்க. ஸோ பெரும்பாலான கப்பல்கள் டார்க் ஃப்ளீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மர்மமான முறையில தான் இந்த பயணத்தை மேற்கொள்றாங்க. இந்த 236 கப்பல்ல
எத்தனை எரிசக்தி சார்ந்த கப்பல்கள் பயணமாயிருக்கு. அதாவது கச்சா எண்ணெய், எல்பிஜி, எல்என்ஜி இதெல்லாம் எடுத்துட்டு போன கப்பலுடைய எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 இருந்து ஆகஸ்ட் 19 வரைக்கும் 112 கப்பல்கள் 236 கப்பல்ல 112 கப்பல்கள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கச்சா எண்ணெய் உள்ளிட்ட சில முக்கியமான இந்த எரிசக்தி சார்ந்த பொருட்கள எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல 21 கப்பல்கள் வெளிப்படையாக ஈரானுடைய வழித்தடத்த பயன்படுத்தியிருக்கிறாங்க. வெறும் 2 கப்பல் மட்டும் தான் அதிகாரப்பூர்வமா ஓமனுடைய வழித்தடத்த பயன்படுத்தியிருக்கிறாங்க. மீதமுள்ள 89 கப்பல்கள், அதாவது கிட்டத்தட்ட 80% அதிகமானவை டார்க் ஃப்ளீட் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஏஏஎஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் ட்ராக்கிங்கே இல்லாம பயணம் செய்திருக்காங்க. ஸோ இத வச்சு பார்க்குறப்ப நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஏஐஎஸ் அப்படிங்கிற சிஸ்டத்த ஆஃப் பண்ணிக்கிட்டு டிராவல் பண்ண ஷிப் வந்துட்டு இதுல 3ல என்ற வழித்தடத்தை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற தரவுகள் நமக்கு இல்ல. ஸோ பெரும்பாலான கப்பல்கள் அப்படிங்கிறது எந்த வழித்தடத்த பயன்படுத்தி இத கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தரவுகள் இல்ல. ஆனால் வெளிப்படையா ட்ராக்கிங் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு போன ஷிப்பினுடைய டேட்டாஸ் இருக்குல்ல, அதுல பெரும்பாலானவை இன்னும் சொல்லப்போனா 83க்கு 3 அப்படிங்கிற அளவுல தான் 83 கப்பல்கள் ஈரானுடைய வழித்தடத்த பயன்படுத்தியிருக்காங்க. வெறும் 3 கப்பல்கள் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஓமனுடைய அதாவது அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற ஓமன் வழித்தடத்த பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு 3 கப்பல்கள் மத்திய வழித்தடத்த பயன்படுத்தியிருக்காங்க. கப்பல்கள் தங்களுடைய ஏஐ சிஸ்டத்த ஆஃப் பண்ணிட்டு பயணம் செய்வது அப்படிங்கிறது வந்துட்டு முறையானது கிடையாது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக நாம வந்து ஈரான் சைடு போறதா, இல்ல அமெரிக்கா சைடு போறதா, இங்க போனா அவன் அட்டாக் பண்ணுவான், அந்த பக்கமா போனா ஈரான் அட்டாக் பண்ணுவான். இந்த மாரியான அச்சம் காரணமாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாத சில நிறுவனங்கள் வந்துகிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாரி ட்ராக்கிங்க ஆஃப் பண்ணிக்கிட்டு பயணம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த பண்றாங்க. இது ரொம்ப ஆபத்தானதும் கூட. இன்னும் சொல்லப்போனா ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்த ஏஐஎஸ் ஆஃப் ஆயிருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு இன்சூரன்ஸ் கூட கிடைக்காது அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் எல்லாமே இதுல பதிவு பண்றாங்க. ஆனால் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த பயணத்தை அவங்க மேற்கொள்வதற்கான காரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து வரக்கூடிய லாபமும் ரொம்ப அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு விஷயத்தை இந்த டேட்டாவ நம்ம ப்ராசஸ் பண்றப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்னன்னா, போருக்கு முன்னாடி இந்த வழித்தடத்துல 120லிருந்து 140 கப்பல்கள் பயணம் செய்ததா பார்க்கிறோம் தினசரி. அதுல 14லிருந்து 20 கப்பல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெய், அப்புறம் இந்த எல்பிஜி, எல்என்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த எரிசக்தி விஷயங்கள எடுத்துட்டு போற கப்பல்களா இருந்துச்சு. மீதம் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் அப்படிங்கிறது மற்ற வர்த்தக போக்குவரத்துக்கான கப்பல்களாக இருந்துச்சு. அது நெறைய கெமிக்கல்ஸ், தாதுப் பொருட்கள் இந்த மாரி நெறைய விஷயங்களும் இந்த வழியா நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த போருக்கு பிறகா நடக்கக்கூடிய டேட்டா வச்சு பார்க்கிறப்போ, கிட்டத்தட்ட 50% அதாவது 236 கப்பல்ல 112 கப்பல்கள் அப்படிங்கிறது இந்த எரிசக்தி சார்ந்த பொருட்கள தான் ஏத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ உலகத்தின் அளவுல ஒரு பெரிய அளவுல எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்படுது. ஸோ ஒரு கப்பல் இந்த ஹார்மோஸ் நீரிணைய கடந்து வெளிய வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அதற்கு அதிக விலை குடுத்து பல நாடுகள் வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, நெறைய கப்பல் நிறுவனங்கள் இந்த ரிஸ்க் எடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வெளியா இருக்கக்கூடிய இந்த தகவல்கள வச்சு, கப்பல்கள் எந்த நாட்டுக்கு எதிராக ரொம்ப அச்சம் கொள்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கிறப்போ, அ பெரும்பாலான கப்பல்கள் வந்து அவங்களுடைய டேட்டாவ மறைச்சு பயணம் செய்றதுனால, அவங்க எந்த வழித்தடத்த பயன்படுத்துனாங்க அப்படிங்கிறது தெரியாம ஒரு விஷயம் தான் இருக்கு. ஸோ 2 பேருக்குமே இந்த ஹார்மோஸ் மீதான கட்டுப்பாடு அப்படிங்கிறது முழுமையா இல்லையோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஆன் டேட்டா வித் ட்ராக்கிங்கோட போனவங்களுடைய எண்ணிக்கைய வச்சு பார்க்கிறப்போ, கிட்டத்தட்ட 35%க்கும் அதிகமான கப்பல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈரானிய வழித்தடத்த தான் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2% அளவில் இருக்கக்கூடிய கப்பல்கள் மட்டும் தான் வெளிப்படையாக அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற ஓமன் வழித்தடத்த பயன்படுத்தியிருக்கிறாங்க. மற்ற கப்பல் எல்லாமே ட்ராக்க ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க அப்படிங்கிறது. 60%க்கும் அதிகமான கப்பல்கள் வந்து அவங்களுடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ ஒரு 35%க்கும் அதிகமான கப்பல்கள் அப்படிங்கிறது சூஸ் பண்ணியிருக்கிறது பெரும்பான்மை எங்க இருக்கு அப்படின்னா, ஈரான் பக்கம் தான் இருக்குது. ஸோ இத வச்சு நம்ம பார்க்கிறப்போ, உலகத்தினுடைய மிகப்பெரிய கடற்படையை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா, உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய மிரட்டல், இது எல்லாவற்றையும் தாண்டி ஹார்மோஸ பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு ஈரான பார்த்து தான் பயம் அப்படிங்கிறது பெரும்பாலான நிறுவனங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் அவங்க ஈரானுடைய சைட எடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்றது ஒரு விஷயம். ஈரான் சொல்றது அதுக்கு முற்றிலும் மாறான இன்னொரு விஷயம். கப்பல்களுடைய டேட்டா சொல்றது இது 2க்கும் இல்லாம இன்னொரு விஷயம். டார்க் ஃப்ளீட்ல தான் 60%க்கும் அதிகமான கப்பல்கள் பயணிக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ 2 பேருடைய கட்டுப்பாடுமே முழுமையா ஹர்மோஸ் மேல இல்ல அப்படிங்கிறத இந்த டேட்டா சொல்லுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் நான் வெளிப்படையா இந்த வழித்தடத்துல தான் பயணிக்கிறேன் அப்படின்னு ட்ராக்கிங் ஆன் பண்ணி வச்சுட்டு பயணம் செய்த கப்பல்களுடைய டேட்டா எடுத்து பார்க்கிறப்போ, பெரும்பான்மையான கப்பல்கள் ஈரானுடைய வழித்தடத்த தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 83க்கு 3ங்கிற அளவுல தான் இந்த ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இத வச்சு பார்க்கிறப்போ,
ட்ரம்போட மிரட்டலை விட ஈரானுடைய கோபத்துக்கு எதிராகத்தான் இங்க கப்பல்களுக்கு அச்சம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற தங்கமயிலின் புதிய கிளைகள் இனி முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.